ஒழுக்கம் கட்டவர்களாய் காணப்படுகிறார்களா? கர்த்தருடைய வார்த்தையில ஒழுங்கா நடக்காதவர்களாய் காணப்படுகிறார்களா? அப்பேற்பட்ட ஆச்சரிய காரியங்களை தேவன் உங்க குடும்பத்திலே, உங்க பிள்ளைகளுடைய மத்தியிலே தேவன் செய்ய விரும்புகிறார். Today God is about to do such surprising things in your family and among your children. சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். We greet you all in the name of Jesus, who can turn all of your impossibilities into possibilities. கடந்த நாட்களிலே உங்களுடைய உற்சாகமான சாட்சிகளும் கடிதங்களும் இமெயில்களையும் கண்டு தேவனை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். Last days we thanked and praised the Lord for all the testimonies that we have received through emails, phone calls and through messages. இந்த நிகழ்ச்சி குறித்தும் ஏஞ்சல் டிவியை குறித்தும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அதன் வழியாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்களும் பிரசங்கிக்கிறீர்கள். Please do share about this program to all your near and dear ones, and through that even you will be preaching the gospel. இந்த நாட்களிலே நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அனுபவங்களையும் தேவன் உங்களிடத்திலே செய்கிற நன்மைகளையும் எங்களிடத்திலே சாட்சியாய் நீங்கள் தெரிவிக்க மறந்து விடாதீர்கள். Do not forget to share the testimonies and the experiences that you have received with us so that we can glorify the name of God. தேவன் உங்களுக்காக ஜெபிப்பதற்காகவே தேவ ஊழியர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களிடத்திலே தெரிவிக்க மறந்து விடாதீர்கள். God has appointed his ministers to pray for you, so do not forget to share your prayer request with us. நீங்கள் செய்வது ஜெபம், நாங்கள் உங்களுக்காய் செய்வது ஜெப உதவி. What you do is a prayer and what we do is a prayer support. ஆகவே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. So make use of all these opportunities. May the name of the Lord be glorified. கடந்த நாட்களிலே தேவனுடைய ரகசிய செயல் ஒரு கூடாரத்திலே காணப்படும் பொழுது தேவன் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்து வந்தோம். Last days we have been seeing about what are the things that will happen when there is a friendly counsel of God in a house. யோபு இப்படியாக சொன்னார், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்திலே இருந்தது என்று. Job said that the friendly counsel of God is in my tent. இந்த நாட்களிலே தேவனுடைய ரகசிய செயலை தேவன் உங்கள் குடும்பத்திலே செயல்படுத்த வல்லவராய் இருக்கிறார். These days God is able to perform this friendly counsel in your homes. இன்றைக்கு மரண கட்டுகளை அறுத்து போட்டு ஒரு அற்புதத்தின் வாசலை உங்களுக்காய் திறக்கவிருக்கிறார். God is about to break the bondage of death and is opening doors of miracles in your life. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்க ஒவ்வொரு பேருடைய வீட்டிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். Through this program today God is about to perform miracles in your homes. இந்த சாத்தியம் என்கிற நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் குடும்பத்திலே சாத்தியமற்ற காரியங்களை சாத்தியமாக்கும்படி தேவன் தன்னுடைய வார்த்தையோடு இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறார். Through this program God has come in your homes to make all of your impossible situations to possible. எதிர்பார்ப்போடு இருங்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். So be with an expectation and you will see the glory of God. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். Let's read Acts chapter 12 verse 12 and 13. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயானாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். So when he had considered this, he came to the house of Mary, the mother of John, whose surname was Mark, where many were gathered together praying. And as Peter knocked at the door of the gate, a girl named Rhoda came to answer. இங்கு என்ன நடந்தது? What happened here? பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. It was a situation where Peter was in the prison. அந்த தேசத்தின் அரசாங்கமும் பேதுருவுக்கும் பேதுருடைய ஊழியத்திற்கும் எதிரானவர்கள் எல்லாம் கூடி அவனை கொல்லுவதற்காக திட்டமிட்டிருந்தார்கள். The government and all those who were with Peter had planned to kill Peter.
மரணத்திற்காக ஒப்பு கொடுப்பதற்காக ஆயத்தமாய் காத்திருந்த நாட்கள். It was those days where he had surrendered himself to death. பேதுருவை இனி காண முடியுமோ என்று மிகப்பெரிய திகைப்பிலே அப்போஸ்தலர்கள் அவர்கள் என்ன செய்ய முற்பட்டார்கள் என்றால், ஒரு இடத்திலே ஒரு வீட்டிலே கூடி ஜெபிக்க தீர்மானித்தார்கள். These apostles did not know if they were able to see Peter again, so they planned to meet at a place and pray. கையை மீறி காரியங்கள் போயிடுச்சு. கையை மீறி போன பிறகு ஆண்டவர் இதுல தலையிட்டால் ஒளிய இதுல ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாது என்பதை அறிந்தவர்களாய் இவர்கள் ஜெபிக்க கூடினார்கள். Everything were out of their hands and they knew that only God can do a miracle, and they decided to gather at a place and pray. அப்போஸ்தலர்களும் ஒரு சில சகோதரிமார்களும் அவர்கள் மரியாளுடைய வீட்டிலே கூடி ஜெபித்தார்கள் என்று வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். In the word we read that apostles and few sisters gathered in that home for prayer. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சபையில இருக்கிற ஜெபத்தை மாத்திரமல்ல, பலிபீடத்திலே செய்யப்படுகிற ஜெபத்தை மாத்திரமல்ல, உங்கள் வீடுகளிலே நீங்கள் செய்கிற ஜெபத்தை கேட்கிற தேவன். The God whom you and I worship is not the God who just hears the prayer that have been offered from the church, that have been offered from the sanctuary, but even the prayers from their homes. பலிபீடத்திலே தான் நான் இறங்குவேன் என்று சொன்ன தேவன் அல்ல, எங்கு 2-3 பேரோ என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். The God whom you worship is not the one who said that I'll come down only on the sanctuary, but he is the one who said where 2 or 3 are gathered there, I will be amidst of them. இந்த இடத்திலே வீடுகளிலே கூடி அவர்கள் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Here we can see that they all gathered at home and they were praying. பேதுருடைய விடுதலைக்காக ஜெபித்தார்கள். They were praying for the deliverance of Peter. பாரத்தோடு ஜெபித்தார்கள். They were praying with great burden. வசனத்திலே வாசித்தோம், பேதுரு வந்து கதவை தட்டினான். And the word says Peter knocked the door. இவர்கள் எதற்காக ஜெபித்தார்களோ, எந்த அற்புதத்திற்காக ஜெபித்தார்களோ, அந்த அற்புதமே அவருடைய வாசல் கதவை தட்டினது. The miracle that they were expecting and the miracle for which they were praying, the same miracle had come knocking their door. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த அற்புதம் உங்கள் வாசற்படியை தட்டுகிறது. Dear children of God, the miracle that you were praying for today, the same miracle is at your door, knocking your door. எப்பொழுது? உங்க வீட்டில நீங்க ஜெபிக்கும் பொழுது. When will these happen? When you pray at your homes. இன்றைக்கு தேவனுடைய ரகசிய செயலை தேவன் உங்கள் குடும்பத்திலே, உங்க வீடுகளிலே தேவன் செயல்படுத்த விரும்புகிறார். Today God is about to reveal his friendly counsel in your homes and in your family. ஆகவேதான் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையின் அதிபதியை பார்க்கும் பொழுது சொன்னார்கள், நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். So Paul and Silas said to the chief of the prisoner, if you can believe in Jesus, then even you and your household will be saved. உன் வீட்டாருமோ என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். Even your household will be saved. நீங்க விசுவாசித்தா உங்க வீடு ரட்சிக்கப்படும். If you believe, your household will be saved. நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்களுடைய வீட்டுடைய கதவு தட்டப்படும். If you pray, then the doors of your house will be knocked. இன்னைக்கு अनेक பேர் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். These are the days when many people will move away from their faith. நிறைய பேர் சபை கூடுகைக்கு எங்களால் போக முடியல, சபை ஆராதனைக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஜெபிப்பதை நிறுத்திட்டாங்க, வேத வாசிப்பதை நிறுத்திட்டாங்க. Many, because they are not able to go to church, because they are not able to worship, they have left praying and they have left reading the Bible. ஒரு சகோதரன் ஒரு பெரிய கெட்ட பழக்கத்துல ஈடுபட்டுட்டார். There was a brother who got involved in a bad habit. ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. He was saved many years ago. அந்த கெட்ட பழக்கத்தை விட்டும் பல வருஷம் ஆயிடுச்சு. It was many years since he left his bad habits. ஆனா இப்போ அந்த கெட்ட பழக்கத்துல ஈடுபட்டுட்டார். And now he got himself involved in it. அவங்க மனைவி இதை அறிந்த பின்பு நீ என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
After his wife came to know about it, she asked him not to speak to him. சபையில ஆராதிக்கிறவர் நீரா இந்த தப்புல ஈடுபட்டீர். You are the one who worships in the church. Did you get involved in such bad activity? பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, அப்பா உங்களை கண்டாலே எங்களுக்கு பிடிக்கல. The children said, Father, we don't like you. எத்தனையோ நாட்கள் வீட்டுல தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. And it was a situation where he was left alone in his own house. நாட்கள் கடந்தது. Days passed by. குடும்பத்துல சமாதானம்லாம் போயிடுச்சு. There was no peace in the family. அந்த சகோதரி தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னாங்க, நீங்க பாஸ்ட் இடத்துல உங்க பிரச்சனையை நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாம் சொல்லணும். This sister told her husband, you must tell about what are the things that you did to the pastor. அவர் மன்னிச்சு ஜெபிச்சு ஒத்துக்கிட்டார்னா நாங்களும் இதை மன்னிச்சிடுறோம். If he forgives you and he prays for you, then even we will accept you. அவர் தொலைபேசி வழியாக அழைத்த இடத்திலே பேசினார். He called me up and spoke to me. கதறி அழ ஆரம்பித்தார். He started crying out loudly. எங்க வீட்ல சமாதானமே போயிடுச்சு. There's no peace in my family. நான் அப்படிப்பட்ட ஒரு தப்பை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய குரல் உதறிக்கொண்டே பேசினார். His voice was shivering when he was saying that he committed the sin. அவர் பேசும்போதே தெரியுது அவ்வளோ பயம். As he was speaking, I could understand the fear that he had. அவர் சொல்லும்போதே எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது. அவர் மனம் திரும்பின அந்த வார்த்தைகளை அவருடைய வார்த்தைகளிலேயே நான் உணர்ந்தேன். As he was speaking to me, I realized that he had changed his heart, and that is why he was speaking to me. அப்போ அந்த சகோதரனை பார்த்து நான் கேட்டேன், பிரதர், ஏன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நீங்க விட்ட தப்பை ஏன் மீண்டும் செஞ்சீங்க? And I asked him, brother, why did you commit the same sin that you had left years ago? அப்போ அவர் சொன்னாரு, ஐயா, ஞாயிற்றுக்கிழமை உங்களை நேரில் பார்க்கும்போது ஒரு பயம் எங்களுக்குள்ள இருக்கும். அதனால இப்பேற்பட்ட தப்புகளை நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் இப்போ நேரில் பார்க்குறதே கிடையாது. அதனால ஜெபம் போயிடுச்சு, வேத வாசிப்பு போயிடுச்சு. இது எல்லாம் போக போக இந்த கெட்ட பழக்கம் ஒரு நாள் எனக்குள்ளே வந்துடுச்சு. இது எப்படி வந்ததுன்னே தெரியலை. என்னை இன்னைக்கு ஆண்டவர் என்னை மன்னிக்கும்படி நீங்கள் ஜெபிங்க என்று சொல்லி கேட்டார். And this brother told me, Pastor, I used to meet you every Sunday. I would see you every Sunday, and there was a kind of fear in me. But now, since we are not able to see you, I have lost all the prayer and I'm not praying anymore. And because of this bad habit also came into my life. நாங்க வெறும் தேவனுடைய ஊழியர்கள் தான். We are just the ministers of God. இன்றைக்கு நாங்க இருப்போம், நாளைக்கு இல்லாம போய்டுவோம். Today we are alive and tomorrow we might not be there. கர்த்தருடைய வார்த்தை என்றைக்குமே மாறாது. But the word of God will never move. நீங்க எங்களை சந்திக்கலனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் ஜெபத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் சந்திப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்கள் வாழ்விலே வருவதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள். Though you don't meet us, if you meet the word of God every day, if you meet through prayer every day, then these bad habits will never come into your life. அன்றைக்கு பாரத்தோடு அந்த பிரதருக்காக நான் ஜெபித்தேன். And with great burden, I started praying for this brother. அவர் மன்னிப்பு கேட்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தார். He asked forgiveness and prayed in the presence of God. அவருடைய மனைவியிடத்தில் நான் பேசினேன். I spoke to his wife. தேவன் மன்னித்ததை நீங்க மன்னிக்காம இருக்க கூடாது. I told her, what God has forgiven, you must not be without forgiving. அப்பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, என்னால இது ஒத்துக்கொள்ளவே முடியல. And the sister said, I just cannot accept this. நான் அந்த சகோதரியிடத்தில் சொன்னேன், இன்றைக்கு அந்த சகோதரன் உங்களுடைய கணவர் மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை விட்டுட்டாரு, நீங்க இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளணும். I told the sister, your husband has confessed this sin and has left it, and you have to accept it. உங்க குடும்பத்திலே தேவனுடைய செயலை காண்பீர்கள். You will see the work of God in your family. உடனடியாக அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. And there was a great joy in that family. அந்த குடும்பத்திலே ஒரு சந்தோஷம். There was happiness. தேவன் குடும்பங்களை நேசிக்கிறார். God loves the family. ஒரு வீட்டிலேயே தேவன் அநேக அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். God loves to make miracles in homes. வேதத்திலே கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற வீட்டிலே
பேதுரு ஒரு கூட்டத்தை நடத்தினார். Peter conducted a prayer meeting in the house of Cornelius. வேதவசனம் சொல்கிறது இந்த கொர்நேலியு என்று சொல்லப்படுகிறவர் ஒரு பெரிய 100க்கு அதிபதி, ஒரு பெரிய செல்வந்தனாய் காணப்பட்டார். The word of God says this Cornelius was a centurion. He was a very rich man. அவனுடைய மிகப்பெரிய வீட்டை இந்த ஆராதனைக்காக திறந்து கொடுத்தார். He opened up his big house for worship. அந்த இடத்திலே अनेक ஜனங்கள் கூடி அவர்கள் ஆராதித்தார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே தேவ ஆவியானவர் அந்த ஜனங்களின் மீது ஊற்றப்பட்டார். There were many who gathered there and they were praying to God, and as Peter was preaching there was the presence of God that came in there. இது நடந்தது எங்க? ஒரு சபையில அல்ல, ஒரு வீட்டில. Where did this happen? It was not at a church but it was at a home. கொர்நேலியுடைய வீட்டிலே ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை தேவன் இன்றைக்கு உங்க இல்லத்திலே ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். The anointing that was poured out in the house of Cornelius will be poured out in your homes today. சபையில் மாத்திரமல்ல, உங்கள் வீடுகளிலே தேவனுடைய அபிஷேகத்தை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். He is able to pour out his anointing not just in the church but even at your homes. இதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். You can read about this in Acts chapter 10. புறஜாதிகளின் மீது தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது அவர்கள் அந்நிய பாஷையில பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை மற்றவர்கள் கண்டு பிரமித்தார்களாம். It says when the Gentiles were being filled with the Holy Spirit, those who saw it were astonished. இன்றைக்கு பிரமிக்கிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். These are the days where we are astonished. இவங்களா ஒரு வல்லமையா செயல்படுகிறார்கள். Are these the one who are being mightily working? இந்த குடும்பத்தில் இருந்தா இப்பேற்பட்ட நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது. Is it this family where such good things are coming out? இந்த வீட்ல இருந்தா இவ்வளவு பெரிய அற்புதகரமான ஒரு தேவ பிள்ளை எழும்பி இருக்கிறார். Is it from this family that such a miraculous child of God has risen up? இப்படிப்பட்ட பிரமிப்புகளை தேவன் உங்கள் வீடுகளிலே செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is able to do such astonishing things in your home. உங்களுடைய வீடுகளை தட்டி உங்களுடைய அற்புதங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. The miracles are going to knock at your doors and are going to come to your home. நீங்கள் எதிர்பார்க்கிற அபிஷேகம் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே ஊற்றப்பட போகிறது. The anointing that you are expecting will be poured out in your homes. நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சுகம் உங்களுடைய வீடுகளை தேடி வரப்போகிறது. The healing that you are expecting will be coming out to your homes. இன்றைக்கு அந்த வார்த்தையை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க வண்ணமாய் தேவன் இந்த அற்புதங்களை உங்களுக்காக உங்களுடைய இல்லங்களிலே தேவன் செய்ய போகிறார். I would like to reiterate that word once again, that God will do miracles things that others will be astonished of. பிலிப் என்று சொல்லப்படுகிறவருடைய வீட்டிலே என்ன நடந்தது என்று பார்ப்போம். Let's see what happened in the house of Philip. எப்பேற்பட்ட பிரமிப்பை தேவன் செய்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். We will see what kind of astonishing things did God do there. வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 21ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம். Let's read Acts chapter 21 verse 8 and 9. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்திற்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்திலே தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியா ஸ்திரீகள் ஆகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். On the next day, we who were Paul's companions departed and came to Caesarea and entered the house of Philip the evangelist, who was one of the 7 and stayed with him. Now this man had 4 virgin daughters who prophesied. யார் இந்த பிலிப் என்னப்பட்ட சுவிசேஷகன்? Who was this Philip the evangelist? சமேரியா என்கிற ஒரு இடத்திலே மிகப்பெரிய எழுப்புதலை தேவன் பிலிப் என்கிற ஒரு நபரின் வழியாக கொண்டு வந்தார். God brought a great revival in a place called Samaria. இதே பிலிப்பை பயன்படுத்தி தேவன் அற்புத அடையாளங்களினால் கர்த்தருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். And God used the same Philip and confirmed the word of God through signs and wonders. அந்த தேசத்துல மிகப்பெரிய எழுப்புதல் அந்த நாட்களிலே உண்டானது. There was a great revival in those days in those city. முடவர்கள் நடந்தார்கள். The lame walked. செவிடர்கள் கேட்டார்கள். The deaf heard. அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது.
there were a lot of signs and wonders. இப்பொழுது மற்ற ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து பிலிப்புடைய வீட்டிற்கு வருகிறார்கள். And now other evangelists are coming to the house of Philip. தேவன் அந்த குடும்பத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்? What did God do in that family? சில பேருங்க சொல்லுவாங்க ஊருக்குலாம் உபதேசம், குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமைன்னு சொல்லுவாங்க. Some people say they go and advise the entire town, but their own family will be in a pathetic situation. ஆனால் பிலிப்புடைய வீட்டிலே வெளியே மாத்திரமில்ல எழுப்புதல் வீட்டுக்குள்ளேயும் காணப்பட்டது. But in the house of Philip, the revival was not just outside, but even inside the house. தேவன் 4 குமாரத்திகளை பிலிப்புக்கு தேவன் கொடுத்திருந்தார். God gave 4 daughters to Philip. அவளுக்கு என்ன குணாதிசயம் காணப்பட்டது? And what were their qualities? அவர்கள் கன்னியாஸ்திரிகளாய் காணப்பட்டார்கள். They were virgin daughters. அப்படி என்றால் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். They were people of good character. இன்னைக்கு अनेक பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். Today many children are not of good character. ஆனால் இவர்களுக்கு நல்ல ஒழுக்கம் காணப்பட்டது. But these children were of good character. நல்ல ஒழுக்கம் இருந்ததினாலே தேவன் அவளுக்கு தீர்க்கதரிசன வரத்தை தேவன் தந்திருந்தார். Because they were of good character, God gave them the gift of prophecy. சில பேருக்கு நல்ல ஒழுக்கம் இருக்காது, ஆனா தீர்க்கதரிசனம் சொல்வதற்காக முற்படுவார்கள். Many people would not have good character, but they would want to prophesy. ஆனா பிலிப்புடைய வீட்டிலே பிரமிக்கத்தக்கதாகிய காரியம் என்னவென்றால் நல்ல ஒழுக்கம் இருந்தது, அவர்கள் உண்மையான தேவ தீர்க்கதரிசிகளாய் காணப்பட்டார்கள். But in the house of Philip, what the astonishing thing that we can see is they were of good character and they were the real prophets of God. இவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். They were surprised. இன்றைக்கு அப்பேற்பட்ட ஆச்சரிய காரியங்களை தேவன் உங்க குடும்பத்திலே உங்க பிள்ளைகளுடைய மத்தியிலே தேவன் செய்ய விரும்புகிறார். Today God is about to do such surprising things in your family and among your children. உங்க பிள்ளைங்க ஒழுக்கம் கட்டவர்களாய் காணப்படுகிறார்களா? Are your children are not of good character? கர்த்தருடைய வார்த்தையில ஒழுங்கா நடக்காதவர்களாய் காணப்படுகிறார்களா? Are they the ones who are not walking in the word of God? இன்றைக்கு பிலிப்புடைய வீட்டை போல் உங்களுடைய வீடுகளை தேவன் மாற்ற விரும்புகிறார். Today God is about to change your homes like that of Philip. நல்ல ஒழுக்கம் வாய்ந்த பிள்ளைகளாக உங்க பிள்ளைகளை உருமாற்ற விரும்புகிறார். He wants to change your children of good character. பிரமிக்கத்தக்கதாக வரங்களையும் அற்புதங்களையும் தேவன் உங்க குடும்பத்திலே உங்க பிள்ளைகளுடைய வாழ்விலே செய்ய விரும்புகிறார். God wants to do astonishing things in the life of yours and your children. தேவனுடைய ரகசிய செயலை உங்கள் வீட்டிலே நீங்கள் காண்பீர்கள். You will see the friendly counsel of God in your homes. எந்த அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? What are the miracle that you are expecting? எந்த அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? What miracle are you expecting? இன்றைக்கு அவைகள் உங்களுடைய கதவுகளை தட்டும். Today they will knock at your doors. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? முழங்கால் படிங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். Kneel down and I would like to pray for you. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு கொடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். Loving Heavenly Father, we thank and praise your name. இன்னைக்கு அநேக பேர் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து அவங்க இல்லங்களிலே உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறார்கள். Today many have been expecting a miracle and have come to your presence. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for those children who have been looking onto your face and praying. எப்படி மரியாளுடைய வீட்டிலே அவர்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஜெபித்த அற்புதம் அவருடைய கதவுகளை தட்டினதோ, அதே போல் இன்றைக்கு அவருடைய அறைகளிலே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்தின் பதில் அவருடைய கதவுகளை தட்டுவதாக. Just like how when the people gathered in the house of Mary, there was a knock on their door. The same way, Lord, when these children are praying in your presence, I pray that these miracles will knock their doors. அவருடைய கடந்த நாட்களின் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதிலை இவர்கள் காண்பார்களாக. Let them see the answers for all the tears that they have shed in the past. அந்நிய கண்களினால் அல்ல, உன் சொந்த கண்களினால் நீ காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? You have said in your verse that it's not with other eyes but with your own eyes you will see. அவருடைய சொந்த கண்களினால் இவைகளை காண நிற்கிறது செய்கிறார். Let them see with their own eyes, Lord. தேவனுடைய ரகசிய செயல்கள் இவருடைய குடும்பத்திலே காணப்படுவதாக. Let the friendly counsel of God be revealed in their homes. ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரத்தை காணட்டும். Let them see your hand in everything that they do. அவருடைய பிள்ளைகளை தீர்க்கதரிசிகளாய் மாற்றும்.
Change their children to be prophesied. அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை மாற்றுவீராக. Change the future of the children, Lord. மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க வண்ணமாய் இவருடைய குடும்பத்திலே அற்புதங்களை செய்யும். Do miracles so that others will be astonished. அப்படிப்பட்ட நாட்கள் தொடங்கினதற்காக நன்றி. Thank you, Lord, for you have begun those days. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord be glorified. அநேக அற்புதத்தின் சாட்சிகளை நாங்கள் கேட்க கிருபை செய்யும். Help us to listen to miraculous testimonies. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டீர்கள், இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். Dear children of God, you have listened to this message and I believe that this has been a blessing to you. நீங்கள் பெற்ற அனுபவங்களை, நீங்கள் பெற்ற அற்புதங்களை எங்களிடத்திலே தெரியப்படுத்த எழுத மறந்து விடாதீர்கள். Do not forget to inform us about the miracles and the experiences that you have received. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன், நண்பன், போதகர் ஜஸ்டின் சாமுவேல் ஜெமி. Until I meet you again next week, this is your brother, friend, Pastor Justin Samuel signing off along with Jemmy. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you all.